ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 185 கட் ஆஃப்ல இருந்து ஏன் 190 கட் ஆஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாமே, 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்ல போகிறோம். கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் மோஸ்ட் பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகள் சொல்ல போகிறேன். அதாவது 190லேருந்து கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். 190லேருந்து 160 கிட்ட இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 180 to 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் ரீஜன், சென்னை ரீஜன் வரும். ஸோ காத்துட்ருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று யோசிக்கணும். நல்ல கல்லூரி என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் தெளிவாகுங்க. ஏன்னா நல்ல கல்லூரி அப்படின்னா கட்டடம் 2 பெருசாக இருக்குது, யாரோ சொல்கிறாங்க, இவனோ சொல்கிறான், எவரோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துடுறீங்க. பட் ஃப்யூச்சர் உங்கள் பையனோடது, உங்கள் பொண்ணோடது. தயவு செய்து யோசித்து முடிவெடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பார்த்து வைங்க. ஏதோ காலேஜெல்லாம் வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா? ஏதோ 160 170 எடுத்தவன்லாம் சுமாரான கல்லூரி, அந்த தேர்ட் ரவுண்டில் இந்த 110 100 கிடைக்கிற கல்லூரியை போய் வைக்கிறான். ஏன்? நமக்கு தான் நல்ல கல்லூரிகள் இருக்கே, அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் சீரியஸாக இந்த வீடியோ கவனிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கல்லூரியில் விட்டுறாதீங்க. டாப் மோஸ்ட் கல்லூரியின் கோயம்புத்தூர் ரீஜியன். ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்க காலேஜ்கள் சொல்ல போகிறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் இருக்குது கவர்மெண்ட் கல்லூரி. இந்த காலேஜ் நீங்கள் உள்ளே போனால் 190க்கு மேலே கட் ஆஃப் வேணும், சரிங்களா? எஸ்டாப்ளிஷ் இன் 1966, பழமை வாய்ந்த கல்லூரி. கவர்மெண்ட் எய்டட்னு தப்பாக போட்டிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் இது, முழுக்க அட்டானமஸ் காலேஜ். 13+ கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபீஸ் வந்து 10,000 15,000 தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 12,000 வரும். ஹையஸ்ட் பேக்கேஜ் இங்கே வாங்கியிருக்காங்க 15 lakhs தான் வாங்கியிருக்காங்க. NRF ரேங்கிங்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ NBA அக்ரிடேஷன் இருக்குது, AICTE அப்ரூவல் இருக்குது. அண்ட் கவுன்சிலிங் கோட் இங்கே இருக்குது, அவங்க ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, நீங்கள் விசாரிச்சுக்கலாம். சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த கல்லூரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்டோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சியில் எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க, சிவிலில் எவ்வளோ ப்ளேஸ் ஆகியிருக்காங்க, ECயில், ட்ரிபிளியில், மெக்கானிக்கலில், மெட்டலர்ஜியில், இதில் எல்லாம் எவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் சாரி, இங்கே வந்து வெறும் 6 கோர்ஸ் தான் இருக்குது. அங்கே நான் தவறுதலாக சொல்லியிருந்தேன், 6 கோர்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் நம்பர் 2 பொசிஷனில் இருக்குது. அதாவது 190லேருந்து 160க்குள்ளே இருக்கிறது சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கவுன்சிலிங் கோடு இங்கே இருக்குது, ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NBA அக்ரிடேஷன் கோர்சஸ் வச்சுருக்காங்க, IICT அப்ரூவல் வாங்கியிருக்கேன், NRF ரேங்கிங் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இன் 1998. அட்டானமஸ் கல்லூரி. கோர்சஸ் வந்து 16+ கோர்ஸ் வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் 90% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.10 lakh to 1.50 lakh வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 80K to 1.20 lakh. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜாக 51 lakhs per annum வாங்கி கொடுத்துருங்க. பொள்ளாச்சியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது, குமரகுரு ட்ரஸ்ட்டு. ஸோ இங்கே 2025 to 2026 பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 810 பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. 206 கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 51 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு நம்பர். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அண்ணா யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூர் ரிஜினல் கேம்பஸ் தான் மிகப்பெரிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸோ இங்கே வந்து NBA அக்ரிடேஷன் கோர்ஸ் அண்ட் AICTE அப்ரூவல் வச்சுருக்காங்க. அண்ட் TNA கோடு இங்கே இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. இது ஒரு செமி கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஹாஸ்டல் ஃபீஸ் 25K, காலேஜ் ஃபீஸ் 30K தான் வரும். கோர்ஸ் வந்து 8 கோர்ஸ் வச்சுருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் வந்து 2007. ஹையஸ்ட் பேக்கேஜாக 18 lakhs தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ்னு பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விசிட்டட் அப்படிங்கிறது 29 கம்பெனி தான் போட்டிருக்காங்க, விச் இஸ் உண்மையான நம்பர் இது, சரிங்களா? பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா 2025 டேட்டா பார்க்கும்போது 128 பேர் பிளேஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் 2025 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் வந்து 105. பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் அவ்வளோ வாங்கியிருக்காங்க, பிளேஸ் போட்டிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 18 lakhs per annum வந்து போட்டிருக்காங்க. உண்மையான டேட்டா இப்படி தான் போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்பர் 4 பொசிஷன். NBA அக்ரிடேஷன் கோர்ஸு NRFலையும் இருக்குது. அண்ட் NAC வச்சுருக்காங்க. ஸோ TNA கோடு இங்கே இருக்குது. அண்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. அட்டானமஸ் கல்லூரி. அண்ட் கோர்ஸ் வந்து 12+ கோர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 90லேருந்து 92%. காலேஜ் ஃபீஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குது. ஹையஸ்ட் பேக்கேஜை 43 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது இதுதான். பிளேஸ்மெண்ட் வந்து இவ்வளோ ஆஃபர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கம்பெனி விசிட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆவரேஜ் சேலரி இவ்வளோ வாங்கியிருக்காங்க. ஹையஸ்ட் ஆஃபர் 43 lakhs per annum. அண்ட் நெக்ஸ்ட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 5வது பொசிஷனில் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லா விதமான ரேங்கிங்கும் இருக்குது.
1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணது அட்டானமஸ் கல்லூரி. 30+ கோர்ஸ் வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பார்த்துக்கோங்க, காலேஜ் ஃபீ பார்த்துக்கோங்க, ஹாஸ்டல் ஃபீ பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 21 lakhs per annum. டிஎன்ஏ கோடு 2618. ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக இவங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 21 LP ஹையஸ்ட் டொமஸ்டிக் சிடிசியில் ஜஸ்பியில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் 9.5 LP வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு ரெக்கார்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், டோட்டல் ஆஃபர்ஸ் 881. ஹெட் கவுண்டர் பிளேஸ்டு 82% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 6வது பொசிஷனில் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ 23572 கவுன்சிலிங் கோடு. நாக்கு என்பிஏ என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது. 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ண அட்டானமஸ் கல்லூரி. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே 30+ க்ளோஸுங்கிறது தப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. காலேஜ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 1.10 lakh to 2 lakh. ஃபீஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1.22 1.50. ஹையஸ்ட் பேக்கேஜ் 47 LP வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த காலேஜும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 47 LPA. டோட்டல் ஆஃபர்ஸ் கம்பெனிஸ் இவ்வளோ விசிட் பண்ணியிருக்காங்க. 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 100% அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. பட் டோட்டலாக 90% அட்லீஸ்ட் கொடுக்குறாங்க. ரெக்ரூட்டர்ஸ் வந்து 107+ ரெக்ரூட்டர்ஸ். ஆவரேஜ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் பண்ணியிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய டைப் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நம்பர் 7 பொசிஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாக் என்பிஏ ஏசிடிஆர் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் வந்து 2009 அட்டானமஸ் கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் கோடு இங்கே நோட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் வந்து 15+ கோர்ஸ் வச்சுருக்காங்க. கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11+ ஏக்கர். அண்டு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80%. காலேஜ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1.22 1.50. ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K to 1.30. ஹையஸ்ட் பேக்கேஜ் 75 LPA வச்சுருக்காங்க. பெட்ரோலியமில் வாங்கி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர். இவங்களோட பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கோரில் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட கோரில் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட் 90% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு 80%. அண்ட் ஆல்சோ ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கோரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக கொடுத்துருக்காங்கிறத சொல்லணும். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் பிளேஸ்மெண்ட் சம்மரி. அண்ட் 40+ LPA 3 பேர், 30+ LPA 7 பேர், 20+ LPA 15 பேர், 10+ LPA 65 பேர், 8+ LPA 85 பேர், 5+ LPA 140 பேர், 4+ LPA 110 பேர். ஸோ இது வந்து கிரேட் நம்பர். இவ்வளோ பேர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 425 பேர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க 2026 பேட்ச். ஸோ பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். அடுத்தது நம்பர் 8 தானிஷ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2349 கவுன்சிலிங் கோட். ஃபோன் நம்பர் இருக்குது. என்ஆர்எஃப் நாக்கு என்பி அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஏஐசிடி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் 1975. ஸோ கல்லூரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் 8+ கோர்சஸ். கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15+ ஏக்கர். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 90%. காலேஜ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 lakh to 1.5 lakh. ஹாஸ்டல் ஃபீ வந்து 90K to 1.3K. ஹையஸ்ட் பேக்கேஜை 21 LP வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸில். இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. 150+ ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனி. அண்ட் ஆவரேஜ் சேலரி 9 LPA. ஹையஸ்ட் சேலரி 21 LPA. 90% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுன்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர். ஏஎம்எல்ல இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. இசியில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ரேட் இங்கே கொடுத்துருக்காங்க. 90% பிளேஸ்மெண்ட் வந்து சிஎஸ்சிலையும் ஏஎம்எல்லையும் இருக்குது. இசியிலும் 88% இருக்குது. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் 9 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோடு பார்த்துக்கோங்க, ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. நாக்கு என்பிஐ ஐசிடி அப்ரூவல் வச்சுருக்காங்க. அண்ட் 2008 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அட்டானமஸ் கல்லூரி. கோர்சஸ் வந்து 16+ கோர்ஸு. கேம்பஸ் வந்து 40+ ஏக்கரு. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து 95%. காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, ஹையஸ்ட் பேக்கேஜ் 14 lakhs பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 10 பொசிஷனில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. எஸ்டாப்ளிஷ் வந்து 2007. ஸோ 20+ ஏக்கர். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பார்த்துக்கோங்க. காலேஜ் ஃபீ பார்த்துக்கோங்க, ஹாஸ்டல் ஃபீ பார்த்துக்கோங்க, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பார்த்துக்கோங்க. அண்ட் டிஎன்ஏ கோட் 2736 அண்ட் ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்ஜிபியோடது டோட்டல் கம்பெனிஸு ஐடி கம்பெனி எவ்வளோ, கோர் கம்பெனி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹையஸ்ட் சேலரி, ஆவரேஜ் சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ பேர் எவ்வளோ எல்பி வாங்கியிருக்காங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ டாக்டர் என்ஜிபியும் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 11th பொசிஷன் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுவுமே அட்டானமஸ் கல்லூரி. 2006 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் வந்து 21+. கேம்பஸ் வந்து 45 ஏக்கரு. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு 80%. ரேங்க் வந்து 6th பிளேஸ்மெண்ட் பை அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்காங்க.
டேட்டா அதில் போட்டிருக்காங்க, அது உண்மையானு தெரியல. பட் ஆனால் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸு ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 LPA கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ கொடுத்து 2727. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் 12வது பொசிஷனில் இருக்குது. ஸோ NACல A+, NIRF NBA அக்ரிடேஷன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட கோடு வந்து பார்த்துக்கோங்க, எஸ்டாப்ளிஷ் 2011 அட்டானமஸ் கல்லூரி. அண்டு கோர்ஸ் வந்து 15+ கோர்ஸு, கேம்பஸ் வந்து 60+ ஏக்கர், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் 90%. காலேஜ் ஃபீ பார்த்துக்கோங்க, ஹாஸ்டல் ஃபீ பார்த்துக்கோங்க. அண்ட் ஹையஸ்ட்டு பேக்கேஜ் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது 3 crores எல்லாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு 3 crore per ஏ, பேக்கேஜ் வந்து 6 LPA, லோவஸ்ட் 3 LPAன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படின்னு தெரியல, ஆனால் இங்கே போட்டிருக்காங்க, இங்கே வந்து பிக்சரோடு போட்டிருக்காங்க, ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, 3 crores per annum போட்டிருக்காங்க. இது உண்மையா இல்லை அலுமினியான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் பேக்கேஜாக போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் அங்கே சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்பர் 13 பொசிஷன் NIRF ரேங்கிங்கில் இருக்குது. ஏசிடி அப்ரூவல், NBA அக்ரிடேஷன். ஸோ 2002 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க அட்டானமஸ் கல்லூரி. கோர்சஸ் வந்து பார்த்தோம்னா கேம்பஸ் வந்து 40+ ஏக்கர், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் 90%. காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸ் இது, ஹையஸ்ட் பேக்கேஜ் இது, கவுன்சிலிங் கோடு இது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஹையஸ்ட் பேக்கேஜ் 20 LP. இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 years பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. கடைசியாக வந்து எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ண 2022 தான் பண்ணியிருக்காங்க, 25 பண்ணல. ஸோ இந்த டேட்டா வேஸ்ட்டு தான். அண்ட் பிளேஸ்மெண்ட் இந்த அளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பட் இந்த டேட்டா வச்சு நம்ம உறுதி பண்ண முடியாது. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 14th பொசிஷனில் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் கோடு இங்கே நோட் பண்ணிக்கோங்க, ஃபோன் நம்பர் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. NAC, NIRF, NBA அக்ரிடேஷன் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் வந்து 2000, அட்டானமஸ் காலேஜ், கோர்ஸ் 20+ கோர்ஸு, கேம்பஸ் வந்து 70+ ஏக்கர்ஸ், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் 90%. காலேஜ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் 46 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2024 முடிது அப்டேட் பண்ணியிருக்காங்க, 25, 26 அப்டேட் பண்ணல. அதுபடி நம்பர் ஆஃப் பிளேஸ்ட் 644. ஸோ மீடியன் சேலரி 4.6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஓவரால் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1364 பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, 2024ஓடது. ஓகேவா, 2025, 26 போடலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15th பொசிஷனில் கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பமோட இன்னொரு பிரான்ச்சு. NAC, ACT, NIRF வாங்கிறாங்க. இவங்களோட டேட்டாஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் 88% பிளேஸ்மெண்ட்டு. அண்ட் காலேஜ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ், இவங்களோட கவுன்சிலிங் கோடு பார்த்துக்கோங்க, ஃபோன் நம்பர் பார்த்துக்கோங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 22 LPA. இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேவா, ஸோ 2024 முடிது இவங்களும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணுங்கப்பா, அப்டேட் பண்ணாதானே தெரியும் மக்களுக்கு. 16th பொசிஷன் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. SNS இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு, பெரிய இன்டேக்குங்க. டிஎன்ஏ கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2726, ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கு. எஸ்டாப்ளிஷ் வந்து 2002, அட்டானமஸ்ஸு. ஸோ பார்த்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, காலேஜ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, ஹையஸ்ட் பேக்கேஜாக 53 LPA வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் விச் இஸ் கிரேட் நம்பர். இங்கே வந்து அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஆர்ட்ஸுக்கு தனியாக, நர்சிங் தனியாக, ஹெல்த் அண்ட் சயின்ஸ் தனியாக, அந்த மாதிரி கொடுத்துருங்க. அதில் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 94% பிளேஸ்மெண்ட் ரேட்டுங்கிறாங்க. இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நீங்கள் காலேஜ் போய் கேட்டிங்கன்னா தெரிஞ்சுடுங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மையாக பொய்யான்னு அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 17th பொசிஷனில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோடு பார்த்துக்கோங்க, இங்கே தான் நான் படித்தேன். ஏசிடி அப்ரூவல், NAC A கிரேடு. எஸ்டாப்ளிஷ் வந்து பார்த்திங்கன்னா 2001 அட்டானமஸ் காலேஜ். கோர்ஸ் வந்து 17+ கோர்ஸு. அண்டு 26.5 ஏக்கரு, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு 87% உண்மை தான். ஹையஸ்ட் பேக்கேஜ் 15 LPA. ஸோ இந்த காலேஜும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து 80 கம்பெனி மேலே விசிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2024 முடி தான் டேட்டா கொடுத்துருக்காங்க, 2025, 26 கொடுக்கல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18th பொசிஷன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடில். கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட்டு, எஸ்டாப்ளிஷ் 2002, NIRF ரேங்கிங்கில் இருக்குது, ACT அப்ரூவல். ஸோ கேம்பஸ் வந்து 55+ ஏக்கரு. அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இவ்வளோ கொடுத்துருக்கு. காலேஜ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ கொடுத்துருக்குது. ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் 20.5 LPA. இங்கே கவுன்சிலிங் கோடு இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவங்களோட டேட்டா கொடுத்துருக்குது. எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்டு, எவ்வளோ ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. 20.49 LPA வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பிளேஸ்மெண்ட் பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாப் மோஸ்ட் 18 காலேஜஸ் அந்த செட்டில் 160 to 190க்குள்ளே பார்க்கும்போது கோயம்புத்தூர் ரீஜனில் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் எந்த காலேஜ் நான் சொன்னாலும் நீங்கள் அந்த காலேஜை போய் விசிட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது.
முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ரிசர்ச் பண்ணுறது இன்னும் நல்லது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து விசாரித்து பார்க்குறது, எப்படியாவது ஒரு இன்ஸ்டாகிராம் வழியாவோ லிங்க்டின் வழியாவோ எப்படியோ விசாரித்து பார்க்குறது இன்னும் கொஞ்சம் நல்லது, என்ன தான் நான் சொல்லியிருந்தாலும். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.